என்ன அம்மு, த இயர்ஸ் இந்த ஷூ மேக்கப் பார்ட் 2 கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு நினைக்கிறேன். யார் தான் இந்த ஷூஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற டவுட் உனக்கும் இருக்குல்ல? ஷூ மேக்கர், அவரோட ஒய்ஃப், ஏன் எனக்கு கூட இருக்குது. இன்றைக்கி அடுத்த பார்ட்டில் அது யாருன்னு தெரிஞ்சுப்போமா? ரைட், கதைக்குள்ளே போகலாமா? ஓகே. I want to know who is making the shoes for us, the shoemaker said to his wife. We can find it out. We will hide ourselves and keep a watch tonight, the wife said to the shoemaker. அந்த ஷூமேக்கர் சொல்கிறாரு, நமக்காக யார் அந்த ஷூஸை செஞ்சு வச்சுட்டு போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவோம், ஒளிஞ்சிருந்து கவனித்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. The shoemaker cut out some more shoes. Then he and his wife hid themselves behind the curtain. They kept standing there for a long time, but nobody came. Who can it be? They kept guessing. Will they come tonight? Both of them kept looking at each other with curiosity. In between, they would peep into the shop from behind the curtain. அந்த ஷூ மேக்கர் சில ஷூஸை கட் பண்ணி வச்சுட்டு அவரும் அவருடைய மனைவியும் அந்த கடையில் இருக்கிற ஒரு திரைச்சீலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க, யாருமே வரல. யாராக தான் இருக்கும், இன்றைக்கி நைட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சில டைம் கர்டைனை விலக்கி கடைக்குள்ளே யாராவது வராங்களா போகிறாங்களான்னு எட்டி எட்டி பார்த்துக்கிறாங்க. And then they heard some noises. The shoemaker and his wife became alert. As they pulled the curtain a little, they saw some earls in the shop. The earls got busy making the shoes. The shoemaker and his wife were wonderstruck to see the earls turning the leather into beautiful shoes in no time. கொஞ்ச நேரத்தில் சில சத்தங்கள் கேட்குது. ஷூமேக்கரும் அவரோட மனைவியும் கொஞ்சம் கவனமாயிடுறாங்க. அந்த திரைச்சீலையை கொஞ்சமாக தள்ளி பார்க்குறாங்க. சில இயர்ஸ் அவங்க கடைக்குள்ளே வர்றாங்க. அந்த இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேக வேகமாக அந்த ஷூக்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப குறைவான நேரத்திலேயே அழகழகான ஷூஸை செஞ்சு முடிச்சிடுறாங்க. As soon as the earls finished making the shoes, they left the shop. The shoemaker and his wife looked first at each other and then at the shoes. Isn't it amazing? They work so fast, yet so beautifully, the shoemaker said to his wife. I cannot believe my eyes, said his wife. அந்த இயர்ஸ் வேக வேகமாக அந்த ஷூஸை முடித்ததும் அந்த கடையை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஷூமேக்கரும் அவரோட மனைவியும் முதல் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க செஞ்சு வச்ச ஷூஸை பார்க்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது அந்த ஷூஸை பார்க்கவே. அவ்வளோ வேகமாக அவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த ஷூமேக்கரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் கண்களையே என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. This went on for several days. The earls have been so nice to us. They have been helping us for such a long time, the shoemaker said to his wife after a few days. Do you think we should also do something for them? The wife asked. You are right. We must also do something for them, replied the shoemaker. But what should we do for them? Asked the shoemaker. கொஞ்ச நாள் இதே மாதிரி எல்ஸ் வர்றாங்க, ஷூஸை செஞ்சு வைக்கிறாங்க, போகிறாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஷூ மேக்கர் சொல்கிறாரு, ரொம்ப நாளாக இந்த ஏர்ல்ஸ் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நம்மளும் அவங்களுக்கு திரும்ப ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா, அவங்க உதவிக்கு கைமாறாக நம்மளும் ஏதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க.
ஷூமேக்கர் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. They thought and thought. Finally, the wife came out with an idea. Have you noticed, dear? The earls do not have good clothes. We can make some fine cloths and shoes for them and repay our debt, she said to her husband. And both of them got busy making beautiful, colorful dresses and shoes for the earls. யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு யோசனை வருது. நீங்கள் கவனிச்சிங்களா, அந்த ஏர்ல்ஸுக்கு நல்ல துணிகள் இல்லை, நல்ல ஷூஸ் இல்லை. ஸோ நம்ம அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா என்ன, அவங்க நமக்கு செய்கிற உதவிக்கு நம்ம ஒரு கைமாறு அதை செஞ்சால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்னியிலிருந்து அந்த ஏர்ல்ஸ்க்காக அழகழகான துணிகளையும் ஷூக்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. Soon they made several small coats, pants, caps and shoes for their little well-wishers. How happy would they be when they see these clothes and shoes? The shoemaker said to his wife. Yes, dear, we will keep the clothes and shoes in the shop. When they come tonight, they will have these dresses, said the wife. கொஞ்ச நாளில் அழகழகான கோட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு, தொப்பி, ஷூஸ் எல்லாமே அவங்களோட குட்டி நலம் விரும்பிகளுக்காக செஞ்சு முடிச்சிடுறாங்க. இதை பார்த்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கள்ல அப்படிங்கிறாரு ஷூமேக்கர். ஆமாம், இன்றைக்கி நைட்டே இதை நம்மளோட கடையில் வச்சுருவோம், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க அவங்க மனைவி. When the earls came at night, they were overjoyed to see the clothes and shoes. Even before they got busy with their work, they put on the little beautiful cloths and shoes and caps. They danced and sang in joy. The shoemaker and his wife watched them from behind the curtain. அன்றைக்கி நைட் அந்த ஏர்ல்ஸ் வராங்க. அந்த ட்ரெஸ்ஸஸையும் ஷூஸையும் பார்த்ததும் பார்க்கணுமே, அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம். ஷூஸை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதையெல்லாம் போட்டு பார்த்துட்டு, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷூஸை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஷூமேக்கரும் அவரோட ஒய்ஃபும் இதை கர்டைனுக்கு பின்னாடி இருந்து கவனிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஏர்ல்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம், ஷூமேக்கருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். The earls went back after making the shoes. They were very happy. The shoemaker and his wife were also happy. They were rich now. They bought good things for themselves too. They lived happily thereafter. அந்த ஏர்ல்ஸ் ஷூஸை செஞ்சு வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஷூமேக்கருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போது அந்த ஷூஸ் எல்லாம் விற்று அவங்க ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஸோ நம்ம கதையோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த கதையிலிருந்து உனக்கு கிடைச்சிருக்கிற மாரல் என்னமோ? Can you tell me the moral? So we should be very grateful to those who help us. We should be very kind. We should be very honest. Our thoughts and actions should be very pure. The earls are very kind towards the financially struggling couples. The couples are very grateful for the earls for their help. அப்படித்தானே? இந்த கதையிலேருந்து உனக்கு புரிஞ்சிருக்கிற மாரல் என்ன? நமக்கு உதவி செஞ்ச யாரையும் மறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கணும். அதே மாதிரி நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியில் அவங்களுக்கு செய்யணும். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஷூமேக்கரும் அவரோட ஒய்ஃபும் அந்த ஏர்ல்ஸ்க்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்காங்க. ஆனால் அதை மறக்காமல் அவங்க அதை திருப்பி செலுத்துகிறாங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து அந்த ஏர்ல்ஸுக்கு தங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த ஏர்ல்ஸ் ரொம்ப கைண்டாக இருக்காங்க.
பணம் இல்லாமல் கஷ்டப்படுற அந்த ஏழை தம்பதிகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்ல்ஸ் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த உதவிகளை செய்கிறாங்க. அதே போல் ஷூமேக்கரும் அவரோட மனைவியும் ரொம்ப நேர்மையாக நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்துட்டு இருந்ததால தான் அவங்களுக்கு ஏர்ல்ஸ் மூலமாக உதவி கிடச்சி அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. ஸோ எப்போவுமே நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், நம்மளோட வார்த்தைகள் எல்லாமே தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அம்முமா, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சது. நாம் நாளைக்கு வேறு கதையை பார்ப்போம். சரியா? இப்போ தூங்கலாமா? ஓகே, குட் நைட்.